மக்கான தான் ப்ரோட்டீன் இருக்குல்ல. மக்கானால புரோட்டீன். நீங்க மட்டும் இல்ல சார், ஊர்ல பாதி பேரு மக்கானால புரோட்டீன் இருக்கு அப்படின்னு நினைச்சு புரோட்டீன்காக மக்கானாவை எடுத்துட்டு இருந்தீங்க, எடுத்துட்டும் இருக்கீங்க. பாப்கார்ன்ல 100 கிராம்ஸ்க்கு 13 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. இதுவே மக்கானால 9 to 10 grams. 9 to 10 கிராம்ஸ். To me, numbers never lie. Add it up, that's me. நேற்று ஜிம்முக்கு போகலான்னு சொல்லி ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். மறுபடியுமா? அப்போ என்ன சொன்னாங்க, இந்த ஒர்க் அவுட்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அந்த வே ப்ரோட்டீனை அதை வாங்கி வச்சுக்குவாங்க, ப்ரோட்டீன் சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னாங்க. நெட்டில் வந்து பார்த்தா 300 கிராம் பேர் 3000 ரூபா போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், சூப்பர் மார்க்கெட் போயிட்டு 2 டப்பா மக்கானா வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டும் ஈக்குவல் தானே? தப்பு, ரொம்ப தப்பு. மக்கானா தான் ப்ரோட்டீன் இருக்குல்ல. மக்கானால புரோட்டீன். சரி, இப்போ நிஜமாவே மக்கானால எவ்வளவு புரோட்டீன் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பேசிடலாமா? மக்கான ப்ரோட்டீன் இல்லையா அப்போ? இருக்கு, கொஞ்சம் டீடைல்டா பேசலாம். இப்போ மக்கானால ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். சரி, ஏன் இவ்வளோ அவசரம்? சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மக்கானா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கேயோ நார்த் இந்தியாலேயோ பாம்பேலையோ கல்கட்டாலையும் வந்திருக்கோம் தானே. நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல ஹெல்தி அப்படின்னு மாறிட்டே இருக்கோம். அப்போ ஹெல்தியான ஸ்நாக் ஆப்ஷன் கிடைக்காதா அப்படின்னு மக்கள் தேடிட்டு இருக்கப்போ பீகார்ல இந்த மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு ஸ்நாக் ஆப்ஷனா எடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதையே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்காக அவங்க யூஸ் பண்ண டாக்லைன் என்ன தெரியுமா? லோ கேலரி அண்ட் ஹை புரோட்டீன் ஃபுட். இந்த ஒரு டாக்லைன் போதுமே, எதுல புரோட்டீன் இருக்கு அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பிடுவோம். சோ இந்த ஒரு டாக்லைனால தான் மக்கானா இவ்ளோ வந்து வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அதை மட்டும் சொல்லுங்க. மக்கானால புரோட்டீன் இருக்குங்க, பட் இதை கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேலரி கம்பேரிசன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிராஃபோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கலாகவே மேக்ஸ் ரொம்ப வீக்கு. இதுக்கு மேக்ஸ்லாம் தெரிய வேணாம், புரோட்டீன் ஃபைபர் அப்படின்னு படிக்க தெரிஞ்சா போதும். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஹை புரோட்டீன் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கானால ஆக்சுவலா 100 கிராம்ஸ்க்கு எவ்வளவு புரோட்டீன் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 9 to 10 கிராம்ஸ். அவ்வளோதான் இருக்கா? அவ்வளவுதான் இருக்கு. ஓகே. இதுவே நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பீனட்ஸ், ஆல்மண்ட், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் இருக்குல்ல, இதுலயே 100 கிராம்ஸ்க்கு அப்ராக்சிமேட்லி 20 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. இந்த பீனட்னா கடல முட்டாய் தானே, இது என்ன சாப்பிட்டு போயிடுவானே. பட் நம்ம ஊர்ல தான் நல்லதே கிடைச்சாலும் யாரும் அதை மதிக்க மாட்டீங்களே. இந்த மக்கானாவை நான் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கல, நான் வந்து ஸ்நாக்காக எடுத்துக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இதை விட மற்ற ஸ்நாக்லலாம் ப்ரோட்டீன் இதை விட கம்மியாக தானே இருக்கும். மற்ற ஸ்நாக்லாம் எப்படி, இந்த பாப்கார்ன் அது கூட அதை கம்பேர் பண்ணலாமா? பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, பாப்கார்ன்ல பாப்கார்ன் ஃபஸ்ட்டு அன்ஹெல்தியாக இருக்கு, அதை கூட கம்பேர் பண்ணுறீங்களா? இதை பாப்கார்ன் அன்ஹெல்தியா? அது எப்படிங்க நல்ல ஃபுட் எல்லாம் அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு கெட்ட ஃபுட் எல்லாம் வந்துட்டு ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு யார் எது சொன்னாலும் நம்பிட்டு இருக்கீங்க? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? பாப்கார்ன்ல 100 கிராம்ஸ்க்கு எவ்வளவு புரோட்டீன் இருக்கு? ஏன்னா 13 கிராம்ஸ் போட்டிருக்கு. பாப்கார்ன்ல 100 கிராம்ஸ்க்கு 13 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. இதுவே மக்கானால 9 to 10 கிராம்ஸ். 9 to 10 கிராம்ஸ். திரும்பவும் சொல்றேன், இது ஒரு கில்ட் ஃப்ரீ ஃபுட், லோ கேலரி ஃபுட்டா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓகே. பாப்கார்ன்ல 1 கிராம் ஆஃப் புரோட்டீனுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் 70 பைஸ். ஓகே, ஆனா மக்கானால 1 கிராம் ஆஃப் புரோட்டீனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது 7 rupees. ஓ, which is 10 times அதிகம். அப்படியே higher. ஆமா, இதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நார்மலாக சாப்பிடக்கூடிய பாப்கார்ன்லேயும் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் இருக்கு. ஆனால் மக்கானால நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோ கலரி ஹை ஃபைபர் தானே சொன்னீங்க, ஏன் அப்படி சாப்பிடக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணது லோ கேலரி அண்ட் ஹை புரோட்டீன், பட் இதுல இருக்கிறது லோ கேலரி அண்ட் ஹை ஃபைபர். நீங்க ஃபைபருக்காக நீங்க இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே, பட் நம்ம எதுக்கு எடுத்துட்டு இருக்கோம்? ப்ரோட்டீனுக்காக. புரோட்டீனுக்காக. அப்ப புரோட்டீன் சோர்ஸ்க்காக நீங்க மக்கானாவை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் தப்பு. You are totally wrong. மக்களே, நீங்கள் வந்து பாப்கார்னை சீசனிங்கோட சாப்பிடாம அப்படியே பெயினாக சாப்பிட்டீங்கன்னாவே 100 கிராம்ஸில் உங்களுக்கு 13 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும். நீங்கள் ப்ரோட்டீனுக்காக தான் மக்கான் எடுத்துக்கணும்னு கிடையாது, அது ஒரு லோ கேலரி ஆனால் ஹை ஃபைபர் உள்ள ஃபுட், அவ்வளோதான். இப்போ அது புரிஞ்சதா? புரிஞ்சது. ஆதலால் மக்களே, நாங்கள் கூற வருவது என்ன என்றால், எவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாம எது வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த பாக்கெட்டை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதுல நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செக் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்குங்க.
இந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுக்கு அதிகமா கொஞ்சம் நம்ம ஊர் மில்லட்ஸ்க்கும் ஃபுட்டுக்கும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாவே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நீங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியும். என்னங்க இப்ப புரிஞ்சிருச்சா மக்கானால புரோட்டீன் இருக்கா இல்லையா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு? மக்கானால புரோட்டீன் இருக்கு, ஆனா புரோட்டீனுக்காக நம்ம எடுத்துக்க கூடாது, கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவருக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறோம். Don't disappear until the next video. Malola, a mom's yes.